بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ரெண்டு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? ஒன்று கேளுங்க பார்ப்போம். சரி, முக்கியமான கேள்வி ஒன்று கேளுங்களா? இது வந்து தொழில் சார்ந்த ஒரு இதுதான். சொல்லுங்க. தினக்கூலி செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் இருக்கிறேன். இப்போ ஆண்டுக்கு நம்ம சராசரி மாதமாக நான் வந்து ஒரு கணக்கு போடுவேன். அந்த கணக்கு போடும்போது நமக்கு சராசரியாக ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் நமக்கு அந்த வருமானமாக நம்ம இது பண்ணுறோம். தினக்கூலி செய்யக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாக நமக்கு வருது. இதில் நமக்கு ஒரு 80% மேலே வந்து வீட்டு செலவு காரியங்கள்னு சொல்லிட்டு அப்படி ஆயிடுது. இது போக ஒரு மிச்சம் ஒரு 20% தான் இருக்குது. இதை ஆண்டுக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு 3 ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட வருது. இது மொத்த செலவை நம்ம கணக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு 50,000 வரைக்கும் நம்ம மிச்சம் வருது. இந்த 50,000 நான் சிறு சேமிப்பாக நம்ம சேமிக்கும். இதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா, இதுக்கு வந்து சக்கத்து கொடுக்கணுமா, இல்லது சேர்த்து மொத்தமாக நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா, இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து உருவப்படம் வரைய விஷயமாக வந்து இன்றைக்கி மார்க்கத்தினுடைய இதில் உருவப்படங்கள் வரையக்கூடாதுங்கிறது வந்து ஜமாத்தினுடைய நிலைப்பாடு, மார்க்கத்தினுடைய சட்டம் அதுதான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஏஏ தொழில்நுட்பம் சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக வந்து இன்றைக்கி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. இந்த தொழில்நுட்பத்தில் வந்து ஹரியானாவில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளரை வந்து ஏஏ தொழில்நுட்பத்தில் வந்து உருவத்தை இது பண்ணி அந்த உருவம் வந்து என்ன செய்யுது, அந்த நியூஸை வந்து வாசிக்குது. அப்போ இப்படிப்பட்ட இந்த கல்வி முறைகள் எப்படின்னா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை ஒன்று உருவாக்கி வச்சு அதன் மூலமாக வந்து வந்து அந்த செய்தியை வந்து சொல்லுதுன்னா, இப்போ இப்படிப்பட்டதுக்கு ஒன்று உருவம் கொடுக்கறது போல இருக்குது இல்லை, இப்படிப்பட்ட தொழில்நுட்ப இதுகளை வந்து நம்ம இளைஞர்கள் படிக்கலாமா? இந்த ரெண்டு கேள்வி. நவீன அறிவியல் வளர்ச்சிகளில் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே போகிறது. அது சாதகமாகவும் இருக்கிறது, பல விஷயங்கள் பாதகமாகவும் திகழ்கிறது. சமீபத்தில் ஏஐ அப்படின்ற ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பின் ஒரு உச்சகட்ட வளர்ச்சி என்று கூறலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், செய்தி வாசிப்பதாக இருந்தாலும், வேறொரு மனிதன் தானாக செய்கிற பாட்டு படிக்கிறான், ஒரு டயலாகை பேசுகிறான், இப்படி அனைத்தையுமே ஏஐ மூலமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக கொண்டு வருகிறான். அதனுடைய ஒரு பாதகமும் கூட, ஏஐயினுடைய பாதகமும் கூட, எந்த ஒரு பெண்ணினுடைய ஃபோட்டோ கையில் கிடைத்தாலும் அவர்களுக்கு அருகிலே நின்று என்ன வேண்டுமானாலும் ஆபாசமாய் சித்தரித்துக் கொள்கிற வகையில் அந்த அளவுக்கு உச்சகட்டமான தொழில்நுட்ப நவீன வளர்ச்சிகள் எல்லாம் படுபாதகத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு சினிமா பட ஹீரோயின் வழக்கு தொடர்கிறாள். அவளுடைய முகத்தை, அந்த தலைப்பகுதியை மட்டும் தூக்கிவிட்டு வேறொருவரின் உடல் முழுக்க வைத்துவிட்டு இவருடைய தலைப்பகுதியை ஃபிட் செய்கிறார்கள். நிர்வாணப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சினிமா கூத்தாடிதான். அவள் மற்ற படங்களிலே நடிக்கிற பொழுது அரைகுறை ஆடையோடு நடிப்பால்தான். ஆனால் அவளை ஒட்டுமொத்தமாய் நிர்வாணப்படுத்தப்பட்டு இந்த நவீன அறிவியல் வளர்ச்சியினால் படுபாதகமான ஒரு சூழல் நோக்கி அறிவியல் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒரு விஷயம்தான் இந்த ஏஐல ஒரு உருவத்தை உருவாக்குவது. ரோபோ மாதிரியோ மனிதன் மாதிரியோ ஒரு ஆண் போன்றோ பெண் போன்றோ உருவத்தை உருவாக்குவது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் உருவத்தை வரைவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக வேதனைக்கு தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவோர் யார் என்றால் அல் முஸவ்விரூன், உருவத்தை வரைபவர்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற, அல்லாஹ் கிட்ட அதிகமான டார்ச்சரும் தண்டனையும் இந்த உருவத்தை வரைபவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். வேறொரு செய்தியிலே பார்க்கிறோம், எவன் எந்த உருவத்தை வரைகிறானோ அந்த உருவத்தை நாளை மறுமையிலே வரைய சொல்லி
அல்லாஹ் சித்திரவதைப்படுத்துவான். ஒரு நாய் படத்தை ஒருவன் வரைகிறான். அந்த நாயை வரைய சொல்லி நீ அதுக்கு உயிர் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் சித்திரவதைப்படுத்துவான். உலகத்தில் நீ வரைந்தாய் தானே, இப்பொழுது வரைந்து அதற்கு உயிர் கொடு. ஒரு பூனையை இந்த உலகத்தில் வரைஞ்சிருவார், மறுமைக்கு போனா அந்த பூனைக்கு அவன் உயிர் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் சித்திரவதைப்படுத்துவான். இப்போ உருவத்தில் இவ்வளவு அம்சங்கள் பாதகங்கள் இருக்கிற இது மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள்ல ஒரு காற்றாய் இருக்கிற எந்த விதமான ஒன்றுமில்லாத ஒரு இடத்தில் ஒரு உருவத்தை நவீனமாய், அது கருவியிலே வரைந்தாலும் சரி கைகளில் வரைந்தாலும் சரி, உருவம் தான். அது மாதிரியான விஷயங்களில், அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதிலே அறிவியல் படிக்கிற, உயிரியல், தாவரவியல், விலங்கியல் அது மாதிரி படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சில உருவங்களை வரைய வேண்டியது இருக்கும். மனிதனின் பார்ட்ஸுகளை வரையணும், சில உயிரினங்களின் பார்ட்ஸுகளை வரைகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிர்பந்தமான சூழலுக்கு வேற வழி இல்லை. ஒரு டாக்டர் ஆகணும்னா இந்தந்த உருவத்தை எல்லாம் நீ வரையணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. நம்ம சவுதியில இல்லை, மக்கால இல்லை, அல்லது அரபு தேசங்கள்ல இல்லை. அது மாதிரி அரபு நாடுகள்ல இருந்தா இந்த சிஸ்டம் கிடையாது. நம் நாட்டை பொறுத்த வரைக்கும், சுற்றியுள்ள பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பயாலஜின்ற ஒரு படிப்பில் அதிகப்படியான உருவங்கள் வரைவதற்கான சூழல் நிகழத்தான் செய்கிறது. இது மாதிரி வேற வழியே இல்லை. இதெல்லாம் செஞ்சாதான் பிறகு ஒரு குறிப்பிட்ட நல்ல கிரேடுக்கு வர முடியும், மக்கள் சமூக சேவை செய்ய முடியும் என்று இருந்தால் அது மாதிரியான நிர்பந்தமான கட்டங்களில் நாம் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். இது மாதிரி ஏஐ, இது மாதிரி உருவம் வரைகிற நவீன உருவ வரைதல், கைகளால் வரைதல் எதுவாக இருந்தாலும் தவிர்க்க முடிந்த அளவிற்கு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நிர்பந்தம், வேறு வழி இல்லை. இதை செய்தால்தான் நான் ஒரு சமூகத்திலே ஒரு அங்கீகாரம் பெற்ற கல்வியாளராய் மாற முடியும் என்று இருக்குமானால் அதை நாம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. மனிதனை அல்லாஹ்வன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். இதை வரைஞ்சாதான் நீ டாக்டர் ஆக முடியும்னு ஒரு ரூல் வைத்திருக்கிறான். வேற வழி இல்லை. சமூகத்துக்கு சேவை செய்கிற மருத்துவராக ஆகணும், இதை நான் வரைய மாட்டேன் அப்படின்னா மார்க் போட மாட்டான், முட்டை மார்க் ஆயிரும் அல்லது ஃபெயிலா போயிடுவோம். இப்போ இந்த மாதிரியான கட்டம் இருக்குமானால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை அனுமதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் மீது பாரத்தை வைத்து, அல்லாஹுவிற்கு அஞ்சி, இதுபோன்று மார்க்கம் தடுத்திருக்கிற உருவப்படங்கள் போன்ற பாதகமான பாவம் நிறைந்த காரியங்களை நம்மால் எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ, விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருப்பது தான் சிறந்தது. அது நவீனத்திலையும் சரி, கைகளால் வரைவதிலும் சரி. அது அந்த கேள்விக்கான பதில். அடுத்து என்ன கேட்குறாங்க, இப்போ நான் தினசரி பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் கைகளுக்கு கிடைக்கிறது, ஆனால் கணிசமான பொருளாதாரம் செலவாகிறது. ஆனால் குறிப்பிட்ட தொகையை சேகரித்து வைத்து கொண்டே வருகிற பொழுது மாதம் அந்த சேமிப்பு தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை வருகிறது. உதாரணத்திற்கு சேமிப்பு தொகை 2 லட்சம் என்றால் சம்பாதிக்கிற தொகை 4 லட்சம். இப்போ நான் 2 லட்சம் சேமிப்பு தொகையா இருக்கிற 2 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது ஒட்டுமொத்தமா நான் வருமானத்துக்கு சம்பாதித்தன்ல செலவில்லாம அந்த 4 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதானே நாம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பொழுது மார்க்க கடமைகளில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற 50 கடமைகளில் ஒரு கடமை ஜகாத். இந்த ஜகாத்து கொடுப்பதற்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கிறது, ஒரு அடிப்படை சட்டம் ஒன்று இருக்கிறது. எல்லோரும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அது ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், படித்தவனா இருந்தாலும், பாமரனா இருந்தாலும், கூலி தொழில் செய்யறவனா இருந்தாலும், கோபுரத்தில் வாழ்றவனா இருந்தாலும், தொழுகையில காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லோரும் தொழுகையை நிறைவேற்றணும். தொழுகைக்கான நேரம் வந்துருச்சா, தொழுகையை நிறைவேற்றணும். ஆனால் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் சில விதிவிலக்குகளை கொடுக்கிறது. யாருக்கு ஜகாத் கொடுப்பதற்கான தகுதி இருக்கிறதோ, அந்த அளவை எட்டுகிறார்களோ அவர்கள்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும்.
அல்லாஹுவின் தூதரின் வார்த்தைகளிலிருந்து, ஹதீதுகளின் செய்திகளிலிருந்து அது என்ன அளவு என்று நமக்கு தெரிகிறது. யாரிடத்தில் 85 கிராம் 11 பவுன் அல்லது 85 கிராம் 85 கிராம் நகையாகவோ பணமாகவோ பொருளாகவோ வீடாகவோ நிலமாகவோ யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் ஜகாத்தின் அந்த பார்டர் லைன், அந்த கோட்டை தொற்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு பவுன் 60 ரூபா, 60,000 ரூபாய். 11 பவுன் 6,60,000 ரூபாய். தோராயமா ஒரு 6 லட்சம்னு ரவுண்டா வச்சுக்கோங்க. 6 லட்சம் ரூபாய் இதான் நிசாப அளவு. இந்த 6 லட்சம் ரூபாய் அளவுக்கு தங்கமாவோ அல்லது பணமாவோ, 6 லட்சம் கேஷாவோ அல்லது ப்ராப்பர்ட்டியாவோ, வீடாவோ நிலமாவோ சொத்தாவோ 6 லட்சம் ரூபாய் அளவுக்கு நம்ம கணக்கிட்டு பார்க்கிறோம். இந்த மெட்டீரியலை, இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தா 6 lakhs தாண்டிரும். இப்படி இருப்பவர்களுக்கு தான் ஜகாத்து கடமை. ஒருவர் இருக்கிறார், 5 பவுன் தான் நகை இருக்குது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறார், சொத்து இல்லை, சுகம் இல்லை, நிலம் இல்லை, மொத்தத்திலே கூட்டி கழிச்சு பார்த்தா அவருடைய சொத்து மதிப்பு 3 லட்சம் ரூபாய் தான் இருக்குது. அப்படின்னா இவருக்கு ஜகாத்து கடமை கிடையாது. இவர் தர்மமா கொடுத்துக்கலாம், ஜகாத்து கடமை இல்லை. ஜகாத்து கடமை எப்பொழுது அடையும்? யாரிடத்தில் 85 கிராம் அளவிற்கான, அதுக்கு ஈக்குவலா நகையாவோ பணமாவோ சொத்தாவோ மதிப்பாவோ இருந்தா தான் ஜகாத்து பார்டர் லைன் அவர் தொடுவார். இதை வச்சு நீங்க கணக்கிட்டு பார்த்து கொள்ளலாம். நாம் சம்பாதிக்கிற தொகை இன்னைக்கு இருக்கிற பவுன் கணக்கையே நீங்க வச்சு பார்த்துக்கலாம். அந்த தொகையை எட்டிருச்சா, அந்த தொகைக்கு டச்சாச்சு அப்படின்னா நமக்கு ஜகாத்து கொடுக்கணும். நம்ம சம்பாதிக்கிற தொகையை மட்டும் கணக்கு வைக்க கூடாது. வீட்டில் இருக்கிற நகை, சொந்தமா வீடு இருந்தா அந்த வீடு, அல்லது சொந்தமா நிலம் இருந்தா அந்த நிலம், எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு ஜகாத்து கொடுப்பதற்கு நாம் நிசாப் அளவை அடைந்து விட்டோம். அதற்கு பேர் நிசாப் என்பார்கள், எல்லை அளவு, ஜகாத்தின் எல்லை அளவு. அதற்கு நிசாப் என்ற அரபியில் சொல்லப்படும். அந்த அளவை எட்டிவிட்டால் 2.5% ஜகாத்து கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு 2 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபாய்க்கு 25 ரூபா கொடுக்கணும், 10,000 ரூபாய்க்கு 250 ரூபா கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபா கொடுக்கணும். 6 லட்சத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சத்துக்கு 2,500னா 6 லட்சத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். 4 லட்சத்துக்கு 10,000 ரூபாய், 6 லட்சத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 15,000 ரூபாய் கொடுக்கணும், ஜகாத்தா கொடுக்கணும். அதை மொத்தமா ஒரே நேரத்தில் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம ஜகாத்து எல்லை கோட்டை தொட்டு விட்டோம். இந்த 15,000 5,000 கொடுக்கலாம், 3,000 கொடுக்கலாம். ஒருத்தருக்கு நோய்க்கான நிவாரணத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஏழையா இருந்தா அவர் கடைக்கு பொருளாதார முதலீட்டுக்கு கொடுக்கலாம். இப்படி பிரிச்சு பிரிச்சு கூட கொடுத்துக்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய் ஜகாத்து கொடுக்கணும். இப்ப நம்முடைய கணக்கு பார்த்து இது ஒரு ஃபார்முலா எல்லாமே உங்கள்ட்ட சொல்லிட்டேன், எல்லா சூத்திரத்தையும் சொல்லிட்டேன். 1 லட்சத்துக்கு 2,500 ரூபாய் ஜகாத்து கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, மதிப்பு இருக்குது, 10 லட்சம் இருக்குதா அல்லது 1 கோடி இருக்குதா, அதுக்கு 2% ஜகாத்து கொடுக்கணும். இந்த அடிப்படையாக வைத்து தான் ஜகாத்தினுடைய பொருளாதாரத்தை நாம் மதிப்பிட வேண்டும். சகோதரர் என்ன கேட்கிறாங்க, என்கிட்ட ஜகாத்து கொடுப்பதற்கு நான் தகுதி வாய்ந்தவனாய் வந்து விட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சா 4 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் வருகிறது, செலவெல்லாம் கழிச்சு பார்த்தா 2 லட்சம் ரூபாய் தான் வருது. இப்போ 4 lakhsக்கு கணக்கு பண்ணி 2% கொடுக்கணுமா? இந்த பாங்குக்கு பிறகு ஜகாத்து பொருளாதாரம் ஒட்டுமொத்த வருமானத்திற்கு கொடுக்க வேண்டுமா அல்லது வீட்டு செலவு, சொந்த செலவு இவைகளை எல்லாம் கழித்து சேமிப்பு என்ற ஒரு பணம் இருக்கும். 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது, 2 லட்சம் ரூபாயில் செலவெல்லாம் போனால் ஒரு 50,000 ரூபாய் சேமிப்பு இருக்கிறது. இந்த சேமிப்புக்கு மட்டும் கொடுக்கணுமா, இதுக்கு 2% பார்த்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால், இதில் இப்பொழுது தற்போது வரைக்கும் ஜமாத்தினுடைய எல்லா ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் தொகுத்து
ஜமாத்தினுடைய தற்போது நிலைப்பாடு என்னவென்றால், ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானம் முழுவதுக்கு ஜகாத்து கொடுத்து அந்த பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தியதற்கு பிறகுதான் நீங்கள் சேமிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது வரைக்கும் இருக்கிற முடிவு. ஜகாத்து 4 லட்சம் ரூபா வருமானம் வருதா, 4 லட்சத்துக்கு ஜகாத்து ஃபஸ்ட்டு கொடுத்துறணும். இல்லை நான் எல்லா செலவு போக கழிச்சு பார்த்தா எனக்கு 2 லட்சம் தான் இருக்குது, இந்த 2 லட்சத்துக்கு ஜகாத்து கொடுக்கலாமா? அப்படி இல்லை. இப்போது வரைக்கும் ஜமாத்தினுடைய முடிவு. எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ, ஒருத்தர் மாதம் 40,000 ரூபா சம்பாதிக்கிறார், 12 மாதம் 5 லட்சம் ரூபா, 4,80,000 ரூபா, ரவுண்டா 5 லட்சம் ரூபா. இப்போ இவர் 5 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத்து கொடுக்கணும், மொத்த வருமானத்திற்கும் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் தற்போது வரைக்கும் ஆய்வுகளின் அடிப்படையில், குரான் ஹதீதுகளின் அடிப்படையில் ஜமாத்தினுடைய முடிவு. ஆனால் சில காலகட்டங்களுக்கு முன்பு இந்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. ஒருவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிப்பதில் செலவு செய்கிறான், தன்னுடைய தேவைகளுக்கெல்லாம் செலவு செய்கிறான். அந்த செலவுகளுக்கு வரையறை சொல்லப்படவில்லை. 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு, செலவு செய்கிறாரு, இப்போ சேமிச்சு வைக்கிறாரு, அதுக்கு ஜகாத்துன்னு சொல்றது தானே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சில ஆய்வுகளை பார்க்கிற பொழுது ஜகாத்து சார்ந்த சில அறிஞர்கள், சில செய்திகளின் கருத்துக்களும் அது போன்று வருவது போன்று தெரிகிறது. இது கூடுதலாக ஆய்வு பண்ணணும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இரண்டாவது, அதிலும் இன்னொரு கேள்வி எழுகிறது. செலவு போக எஞ்சியதற்கு தான் ஜகாத்து. வருமானம் வருது, எவ்வளவு செலவோ ஒட்டுமொத்த செலவு போக மிச்சத்துக்கு தான் ஜகாத்து அப்படின்னு நாம ஒரு பதில் சொல்லுகிற பொழுது சில பேர் அதை தவறாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தர் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார், இப்போ ஜகாத்து கொடுக்கலையா? செலவாயிருச்சு. எவ்வளோ செலவாச்சு? 5 லட்சமும் செலவாயிருச்சு. நீங்கள் தானே சொன்னீங்க செலவு போக எஞ்சியதற்கு தான் ஜகாத்துன்னு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்படி தவறாக சட்டங்களை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செலவுன்னா வரையறை சொல்லப்படலை, இவ்வளவு செலவு போக மிச்சத்துக்கு தான் அப்படின்னும் ஒரு வரையறை இல்லை. இப்போ அதிலிருந்து இன்னும் கூடுதலான ஆய்வு தேவைப்படுகிறது. ஆனால் அதில் ஒரு பார்வை இருக்கிறது. ஒட்டுமொத்த வருமானத்திற்கு ஜகாத்து என்று சொல்வதாக இருந்தால் அதில் சில கேள்விகள் எழுகிறது. இல்லை வருமானத்தில் இருந்து சொந்த செலவை எல்லாம் கழிச்சிட்டு தான் ஜகாத்து அப்படின்னு சொன்னாலும் அதிலேயும் சில கேள்விகள் எழுகிறது. அதனால தற்சமயம் வரை அதில் என்ன ஒரு நிலை இருக்கிறோம் என்றால், பேணுதல் என்ற அடிப்படையில் மொத்த வருமானத்திற்கு ஜகாத் என்கிற ஒரு நிலையை தொடருவோம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் இன்னும் டீப்பான, இன்னும் ஆழமான, விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது இருக்கிறது என்கிற ஒரு கருத்து புள்ளி அதில் இருக்கிற காரணத்தினால், ஏன்னா இதையும் சேர்த்து தான் சொல்றேன், அதில் ஒரு பார்வை இருக்குது, அதில் ஒரு ஆய்வு கண்ணோட்டம் இருக்கிறது. பல அறிஞர்கள் அது வருமானத்துக்குன்னு சொல்றது தப்பு, செலவு போக எஞ்சியதற்கு அவன் சேர்த்து வைக்கிறான்ல அதுக்குன்னு சொல்றது தான் சரின்னு சொல்றாங்க. அதுவும் ஏற்கத்தகுந்த கருத்துக்களாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஆய்வு கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வரை நமக்கு எது சிறந்ததாய் தெரிகிறதோ அதை நாம் முடிவாக எடுப்பதுதான் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அதற்கான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவாக கூட வெளியிடப்படும் உங்களுக்கு. அதுவரைக்கும் மொத்த வருமானத்திற்கான ஜகாத்தை கொடுத்து வருவதுதான் பேணுதல் என்ற அடிப்படையில், ஆய்வுகள் என்ற அடிப்படையில் சிறந்ததாக இருக்கும் என்கிற காரணத்தினால் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களால இயன்றா மொத்த வருமானத்திற்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். இல்லை எனக்கு அது சேமிப்புக்காக கொடுப்பது தான் சரியாய் தெரிகிறது, சில ஹதீதுகள் குரான் வசனங்களை வைத்து நான் பார்க்கிற பொழுது அதுதான் சரியாக தெரிகிறது என்று உங்கள் ஆய்வு முடிவு வந்தால் அது உங்களுக்கும் அல்லாஹ்விற்குமான இறையச்சத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவு. இந்த விஷயத்தில் ஒரு ஆய்வு கண்ணோட்டம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் ஜமாத்தினுடைய நிலை ஜகாத்து மொத்த வருமானத்துக்கு தான், சேமிப்புக்கு அல்ல, எஞ்சியதற்கு அல்ல
என்பதையே இந்த கேள்விக்கு பதிலாகவும் சொல்லிக்கிறோம். அந்த சட்டத்தை இதுவரைக்கும் அப்படியே தொடர்வதற்கு அதையும் பதிலா சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி. டோக்கன் நம்பர்